பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணியினுடைய ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பப்ளிக் மீட்டிங். அதுல எடப்பாடி பழனிசாமி அதுல ரொம்ப ஆக்ரோஷமா பேசினார். தப்பி போட்ட மாங்காய் போட்ட மாதிரி இருந்துச்சு எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி. நான் எடப்பாடி கேக்குறேன், அடிமை பத்தி நீ பேசலாம். அடிமையின் ஒட்டுமொத்த உருவமே யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. உண்மையான துரோகி யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. நீ சசிகலாவுக்கு துரோகம் பண்ண கூட அவளே திருடி, அவளே ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி. மூத்த தலைவர்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திருச்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு யார் அந்த மூத்த தலைவர்? எல்லாம் மூத்த தலைவர்கள் தான். அண்ணாமலை பேர் சொல்லும் போது தான் கைத்தட்டல் அதிகமா விழுந்துச்சு. அவன் அத்தனை பேரும் எடப்பாடிக்கு வெக்கப்பாறான். ஆப்பு சரியான ஆப். ஃப்ரண்ட்ல குத்தனா பேக்ல 3 feet வெளியே வந்துடும். மோடி கிட்ட சொல்லி சிலிண்டர் பிரச்சனை சீக்கிரம் தீர்க்க சொல்லுங்க. நிதிஷ்குமார் காலி பண்ண மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் பதவி நீ இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலாம் மாத்திருவான். அதனால உன்னை காப்பாத்தினா திமுக தான் காப்பாத்து. எடப்பாடி சொல்றேன். நண்பர்களே வணக்கம். என்னுடைய அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. குடியாத்தம் குமரன் யூடியூப் சேனல் மூலமாக சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, திருச்சியில ஒரு 3 நாளைக்கு முன்னால அதிமுக பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணியினுடைய ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பப்ளிக் மீட்டிங். பிரதமர் மோடி அதுல கலந்துக்கினார். பிரதமர் மோடி கலந்துக்கின்னு என்ன பேசினார்னா, அதுக்கு ஒரு ஸ்பீச் என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல்ல பேசிட்டேன். அதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுல மோடி பேசுறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மோடி பேசுனதெல்லாம் அதுல உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுல எடப்பாடி பழனிசாமி அதுல ரொம்ப ஆக்ரோஷமா பேசினார். ஆக்ரோஷமா நான் பேசினா நீங்க நம்பிட்டீங்களா? தப்பி போட்ட மாங்காய் போட்ட மாதிரி இருந்துச்சு எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி. இந்த திருச்சி மீட்டிங்ல பார்த்தேன். ஒரு தெளிவே இல்லை, ஒரு பிரைட்னஸ் இல்லை, காஞ்சி போயிடுச்சு. எடப்பாடி தொகுதியில டெபாசிட் போட்டா எப்படி அந்த வாக்கு எண்ணும் இடத்துல கவுண்டிங் சென்டர்ல உட்கார்ந்து இருப்பாரோ அப்படி இப்படியே உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா செல்ஃப் எடுக்காது தெரிஞ்சு போச்சு. மூஞ்சில ஈஆர்ல ஒரு தெளிவு இல்லை எடப்பாடி பழனிசாமி. திருச்சி பப்ளிக் மீட்டிங்ல பார்த்தா அதுக்கு முன்னால எவ்வளவு ஒரு சிரிப்பா இருப்பாரு. அந்த 32 பல்லு தெரியுது மாதிரி கோல்கேட் சிரிப்பாரு. பாம்பாட்டி மாதிரி கையாட்டி பேசுவாரு. எதுவும் இல்லாத மனுஷன் ஒரே டல் அடிக்குது. ஆனா அதே எங்க அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்காரு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், ஜெயலலிதாவின் ராஜ விசுவாசி அவர் தான். இப்ப தலைவர் தளபதி கிட்ட வந்து திமுக சேர்ந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அறிவாலயத்துல பார்த்து பேசினேன். அவர்கிட்டையும் பேசினேன். அவருடைய மகன் முன்னாள் எம்பி என்னுடைய நண்பர், அவர்கிட்டையும் பேசினேன். இப்ப அண்ணன் பன்னீர்செல்வம் மூஞ்சியும் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சியும் பார்த்தா எங்க அண்ணன் ஓபிஎஸ்க்கு 25 வருஷம் குறைஞ்சிருச்சு. இப்ப ஒரு கல்யாணம் பண்ணலாம். இளமை திரும்பிச்சு. முகம் ஷைனிங் டால் அடிக்குது. அப்படியே மேக்கப் போடல, பவுடர் போடல, ஒண்ணு இல்ல. முகம் கழுவின்னு சும்மா திருநூறு மட்டும் வைக்கிறார். சும்மா அண்ணன் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் பன்னீர்செல்வம் தெளிவாகிறார். முகம் தெளிவா. எடப்பாடி பழனிசாமி செத்த பணத்தை கூட மோசமாகுது மூஞ்சி. ஏன்னு கேட்டா தெரிஞ்சு போச்சு. இது எதிர்கட்சி கூட நம்மளது வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தெரியாம அந்த கொடநாள்ல கொலை பண்ணிவிட்டோம், திருட்டுத்தனம் பண்ணிவிட்டோம், இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு பிஜேபி கிட்ட ஆதாரத்தோட மாட்டிக்கணும், நம்மள போட்டு இப்படி நோண்டி நொங்கு எடுக்கிறான். எலெக்ஷன் வரைக்காவது எலெக்ஷன் வரைக்காவது நம்மள அதிமுக பொதுச்செயலாளரா பிஜேபி வைப்பானோ இல்ல வேற யாருன்னா போட்டுவானோன்னு தெரியல. ஏன்னா அதிமுகலே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருக்கணுமா பொதுச் செயலாளர்ன்றது அதிமுக இருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் முடிவு பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரம் பிஜேபி வச்சுக்கிறான். நாளைக்கே எடப்பாடி சரியில்லைன்னா வேற ஆளை மாத்திடுவான். அவனுக்கு யார் இன்னும் நல்ல அடிமைன்னு பார்ப்பான். அவன் நிறைய பேர் வச்சிருக்கான் பிஜேபியில. ஆளை மாத்தி விட்டுருவான். அதனால ஆடுல ஏதோ பேசணும்னு பேசினார் எடப்பாடி. காங்கிரஸ் கிட்ட நாங்க அடிமையாகிறோமா? அடிமை கூட்டணி. எடப்பாடி தவளம்பாடி டெட்பாடி எடப்பாடி அடிமை பத்தி நீ பேசலாமா? நான் எடப்பாடி கேக்குறேன், அடிமை பத்தி நீ பேசலாமா? அடிமையின் ஒட்டுமொத்த உருவமே யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. நீ ஜெயலலிதா கிட்ட கூட அவ்வளவு அடிமையா இருக்கல. ஜெயலலிதா கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு பேருன்னு கேட்டா, நமக்கு எதிரியா இருந்தாலும் நல்லதும் சொல்லிடணும். ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்னும் போது சேவல் சின்னத்தில் நின்ன எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா எப்பெல்லாம் மந்திரி ஆக்குச்சோ எடப்பாடி பழனிசாமிய, அப்பெல்லாம் இந்த திருடுற பணங்கிறதுல பர்சன்டேஜ், திருடுற பணம், ஊழல் பண்ற பணம், அது முழுசா எடுத்துன்னு போய் ஜெயலலிதா கொடுத்துருவான் எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மாவுக்கு தெரியும் எவன் எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறான், எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கிறான், எவ்வளவு திருடிக்கிறான் அந்த அம்மாவுக்கு தெரியும். எடப்பாடி எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு 500 கோடி கொடுத்தாருங்க.
அவர் அச்சந்தா 500 கோடி முழுசா நம்ம கொடுத்துட்டாரா? சரி, அதுல ஒரு 150 கோடி கொடுத்துரு. ஒரு 150 கோடி எடப்பாடி கொடுத்துரு. 350 கோடி எடுத்து வந்து ஓஎஸ்காரர் உள்ள குடோன்ல போட்டுருவாங்க. அதன் பிறகு எடப்பாடி சசிகலா கூவத்தூர்ல கூட்டு போய் எடப்பாடி மேல கைய போட்டு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, டிங்கர் பார்த்து பட்டி பார்த்து இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற இந்த வண்டியை நம்பி ஏறலாம். நீ எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கும் போது சசிகலா காலில் சாஸ்தாகமா விழுந்து டயர் நக்கி மாதிரி காலை நக்கி சிஎம் ஆன அப்புறம் அடிமையா அப்படி சசிகலா கிட்ட அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து சிஎம் ஆனது எடப்பாடி. இன்னைக்கு அந்த அடிமை சாசனத்தை மோடி கிட்ட எழுதி கொடுத்து அடிமைகளுடைய ஒட்டுமொத்த கூடாரம் வேறனா எடப்பாடி பழனிசாமி. எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லக்கூடாது எடப்பாடி, அங்க அடிமைன்னு பேசுற திமுக அத்து என்ன சொல்ற, நம்மளுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு துரோகிகள் எல்லாம் இன்னைக்கு திமுக இருக்காங்கன்னு யாரு சொல்றேன்? நான் ஓபிஎஸ் சொல்றேன். யோ அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி சொல்றேன் அவரை துரோகின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உனக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது. துரோகத்திற்கும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுகவின் முக்கிய தலைவர்களாக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கடைசி வரைக்கும் அதிமுக இருக்கணும் தான் விரும்பினார். எவ்வளவோ இறங்கி வந்தார் பாவம் மனுஷன். அதிமுக தானே அந்த அம்மா ஜெயலலிதா நம்மள 3 முறை முதலமைச்சராக்குச்சு. ஒரு உறுப்பினரா கூட இதுல இருந்துடலாம் கடைசி காலம் வரைக்கும். அவரு எவ்வளவு முயற்சி பண்ணார். இது அவரை சேர்க்கவே மாட்டேன். என்னடா துரோகம் பண்ணார் அவரு? 4 பேர்கிட்ட நல்லா பழகினார், திமுக கார்ட்டி நல்லா பழகினார். ஆனா அவர் கொள்கையில உறுதியா இருந்தார். அதுக்கு திமுக காரனை பார்த்தா அதிமுக காரன் கத்தி எடுத்து குத்துறதா, அதிமுக காரனை பார்த்தா திமுக காரன் கத்தி எடுத்து குத்துறதா? கொள்கைன்றது வேற, நட்புன்றது வேற. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பேசக்கூடாதா? அதிமுக திமுக பேசக்கூடாதா? சொல்லு. உண்மையான துரோகி யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. நீ சசிகலாவுக்கு துரோகம் பண்ண விடு, அவளே திருடி, அவளே ஜெயலலிதா கொலை பண்ண கொலைகாரி, திருட்டு முண்டாவா, அவளை விடு. ஆனா தமிழ் மண்ணை இன்னைக்கு கூட்டி கூத்துட்டியாடா பிஜேபிக்கு. இன்னைக்கு திராவிட மண்ணை ஆரிய மண்ணுக்கு கூட்டி கொடுக்க முயற்சி பண்றீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றுற அதிமுகவை இன்னைக்கு மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட அடிமையாக்கிட்டிய. திமுகவை அடிமை கட்சின்னு பேசுற, அடிமை காங்கிரஸ் அடிமை திமுக பேசுறடி. திருச்சி கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? அந்த அம்மா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், மீண்டும் நான் உயிர் உள்ளவரை அதிமுக என்றும் பிஜேபியோட கூட்டணி சேராதுன்னு அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க. நீங்க போய் பிஜேபியோட சேர்ந்துருக்க, நீ ஓபிஎஸ் சொல்றிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் ஆன்மா உன்னை மன்னிக்காதுன்னு. ஜெயலலிதாவின் ஆன்மா அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பாராட்டி கொண்டிருக்கிறது. சேர வேண்டிய இடத்தில் தான் போய் சேர்ந்திருக்கிறாய். ஆனால் உண்மையான ஜெயலலிதாவின் ஆன்மா யாரையும் மன்னிக்காது என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மன்னிக்காது. போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுக்கு யாரை பார்த்து சொல்ற கூட்டணி? அது வந்து அடிமையா இருக்கிறாங்க. நாங்க ஏன்டா அடிமையா இருக்கணும்? யாருக்கும் அடிமையா இல்லை, எங்கள்கிட்ட யாரும் அடிமையா இல்லை. எடப்பாடி, டெட்பாடி, தவளம்பாடி, நாங்களும் யாருக்கும் அடிமையா இல்லை, எங்களுக்கும் யாரும் அடிமையா இல்லை. சகோதர பாசத்தோடு தான் நாங்க இருக்கிறோம். இது ஒரு கொள்கை பொண்ணு வந்து திருட்டு கூட்டணி. நாளைக்கே உன்னை போய் சொல்ற மாத்துவான், எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு நிதிஷ்குமார் என்ன நிலைமை? ஊழலை பத்தி நீ பேசுற, குடும்பாட்சி என்ற எடப்பாடி பழனிசாமி. அப்ப நீ நடத்தின ஆட்சி என்ன பொறம்போக்கு ஆட்சியா? அதிமுக 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருந்து நீ நடத்துனது என்ன பொறம்போக்கு ஆட்சியா? சொல்லு, நீ நடத்துனது என்ன பொறம்போக்கு ஆட்சியா? அது ஒரு குடும்ப கட்சி திமுக, அதிமுக பொறம்போக்கு கட்சியா? உனக்கு குடும்பம் இல்ல, மனைவி, மக்கள், பேரம், பேத்தி, மருமகள், அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பங்காளி, சம்பந்தி எல்லாம் இருக்கிறாங்கல்ல ஊர் எடப்பாடியில. உனக்கு ஒரு குடும்பம் இல்ல, இவனு பொறம்போக்கு. எப்ப எப்படி திமுக பார்த்து குடும்ப கட்சி என்ற திமுக ஆட்சி பார்த்து குடும்ப ஆட்சின்னு சொல்ற? உன் பையன் மிதுன் ஃபீல்டுக்கு வரல எடப்பாடி, திருச்சி மீட்டிங்ல பேசுறேன் குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி திமுக. அதாவது என்னன்னு கேட்டா உன் பையன் மிதுன் அந்த தம்பி அரசியலுக்கு வரல, ஆனா எல்லா லேவாதேவ பொட்டி வாங்குற வேலை பார்த்தா உன் பையன் மிதுன் தான் பார்த்தா. அப்படி அது குடும்ப அரசியல் இல்லையா? அதான் முக்கியமான குடும்ப அரசியல். நீ வாங்க வேண்டிய பொட்டி உன் பையன் வாங்கினா அப்படி, தம்பி மிதுன் வாங்கினா அப்படி. முதல்ல உன் மூஞ்சில தெளிவே இல்லையே. எங்க கூட்டணி வலிமையாக யாரையா கூட்டணி? அந்த மேடையில யாரையா கூட்டணி? அவன் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனுக்கு துரோகம் பண்ண திட்டு பையன் அவன். லோஃபர், அவன் ஃப்ராட் பொலிட்டிஷியன், பாலிடிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்டியூட். அவன் அன்புமணி பொறம்போக்கு பையன். அவன் ஒரு தலைவனாயா? இன்னைக்கு வன்னியர்கள்லாம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க, எழுதி வச்சுக்கோ. வேற யாரையா உங்க கட்சியில? டிடிவி தினகரன் உலகமாக திறனான். சசிகலா ஜெயலலிதா கிட்ட திறன்னா
சசிகலா கிட்ட இவன் திருடிக்கிறான் பணத்தை, அதனாலதான் நீங்க அவனை கூட்டணி சேர்த்துக்கிறீங்க. அவன் ஒரு ஆளாயா? அவனுக்கு என்ன ஓட்டுக்குது? அடுத்து பெரிய கட்சியோட அப்பா ஜி.கே. வாசன் ஒரு டெம்போ டிராவலர் வச்சுட்டா போறா பேர் ஏத்திடலாம் எடப்பாடி. அதுல இன்னொரு மிகப்பெரிய கட்சி தமிழர் மணியன் புறம்போக்கு பையன், அவன் போய் ஜி.கே. வாசன் சேர்ந்துக்கிறான். இன்னும் யாரா கட்சி இதுல உங்களை கூட்டணி கட்சி எல்லாம் ஜாதி கட்சி, லெட்டர் பேட் கட்சி, விஸ்டிங் கார்டு கட்சி, டஸ்ட்பின் கட்சி, காவா கட்சி, குப்பை கட்சி. மூத்த தலைவர்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திருச்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு யார் அந்த மூத்த தலைவர்? எல்லாம் மூத்த தலைவர்கள் தான். பிஜேபி எங்களுக்கு ஒரு கட்சி இல்ல. அது அண்ணாமலை அந்த கட்சிக்கு தலைவர் ஓரளவுக்கு அந்த கட்சிக்கு அப்படியே வாக்கு வங்கி வாங்கிச்சு. பிகாஸ் ஃபார் அண்ணாமலை. பிகாஸ் ஃபார் அண்ணாமலை கொஞ்சம் பிஜேபி வாக்கு வங்கி ஏறிச்சு. அந்த நயனார் நாகேந்திரன் மெயின்டைன் பண்ணல. நானே அண்ணாமலை எவ்வளவு நான் விமர்சனம் பண்ணிக்கிறேன், நானே சொல்றேன். இப்போ பிஜேபி இந்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன் வாங்க, இந்த எலெக்ஷன் வாங்க. அதிமுக வாக்கு வங்கியே செறிஞ்சிருச்சு. எடப்பாடி எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி 200 தொகுதி ஜெயிப்பண்ணி திருச்சி மீட்டிங்ல பேசுற எடப்பாடி கேக்குறேன், அதிமுக வாக்கு வங்கி செஞ்சிச்சு. திருச்சிக்கு அங்கிட்டு முக்குளத்தூர் பெல்ட் தேவர் மிகப்பெரிய சமுதாயம். அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா தேவருடைய வாக்குகள் முக்குளத்தூர் வாக்குதான், முக்குளத்தூர் வாக்குதான். இன்னைக்கு முக்குளத்தூர் தேவருடைய வாக்குகள் திமுக பக்கம். ஓபிஎஸ் பார்த்துவார். இப்ப ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கிளம்பிட்டார், இன்னைக்கு இருந்தே கிளம்பிட்டார். சசிகலா உனக்கு ஆப்பு வச்சுட்டா. அவன் என்ன பூ ஆட்சி கட்சியில யோபிச்சான். திமுக தீய சக்தி என்றா மக்களே, அவளே பெரிய தீய சக்தி. ஜெயலலிதா கொலை பண்ணோம், திருடி கொலகாரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வக்கிஸ்ட். ஆனா அவருடைய டார்கெட் என்னன்னா, நான் சிஎம் ஆகனா வக்காளி என்ன கட்சி உண்டிக்கிறான்னு உன்னதான் அவ டார்கெட் வச்சிருக்கா சசிகலா. அந்த ஒரு பக்கம் எதிரிக்குதா. பெங்களூர் புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், புரட்சி அதிமுக வந்து திமுக ஆதரவு கொடுத்துறார், தளபதிக்கு நான் பிரச்சாரம் பண்றேன். ஜெயலலிதா மாதிரியே ஒண்ணு சுத்துது. அது பேர் என்ன? ஜெயலட்சுமி. அது நான் தான் ஜெயலலிதா பொண்ணு, ஜெயலலிதாவுக்கும் சோபன் பாபுக்கும் பிறந்தேன்னு. அது ஒரு பக்கம் உனக்கு ஆப்பு. உன் கூட வீரனே உனக்கு ஆப்பு, பெரிய ஆப்பு அண்ணாமலை. இங்கதான் விஷயம். எடப்பாடி அண்ணாமலை ஆட்கள் 234 தொகுதியில் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்காங்க. அந்த கூட்டத்திலே அண்ணாமலை பேர் சொல்லும் போது தான் கைத்தட்டல் அதிகமா ஒழிஞ்சிச்சு. அவன் அத்தனை பேரும் எடப்பாடிக்கு வெக்கப்பாறான். ஆப்பு சரியான ஆப்பு. ஃப்ரண்ட்ல குத்தனா பேக்ல 3 feet வெளியே வந்துடும். உன்னை காலி பண்ண போறது அண்ணாமலை ஆட்கள் தான். நானே ஒத்துக்கிறேன். பிஜேபி தாண்டி அண்ணாமலை ஒரு செல்வாக்கு வச்சுட்டு இருக்கான். அண்ணாமலையுடைய குறிக்கோள் என்னன்னா, அதிமுக காலி பண்ணும். அது எடப்பாடியே காலி பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோ, பிஜேபி காலி பண்ண போறான், அந்த கூட்டணி சேர்ந்துக்கிறான். இன்னும் எடப்பாடியே தோக்கணும், எடப்பாடி ஆட்கள் யாருமே ஜெயிக்கூடாது. அதிமுகலயே பிஜேபி ஆதரவு இருக்கிறான். அவனுக்காக வேணா ஃபாரா வேலை செய்வானுங்க, அவனை ஒண்ணு திச்சப்பட மாட்டாங்க. எடப்பாடி வேண்டி பட்டனா அத்தனை பேரும் அண்ணாமலை தோக்கடிப்பான். டேய் துரோகிங்க உங்களுக்குள்ளே இருக்கிறான்டா. எடப்பாடி உனக்கு வேர்லயே புழு. நீ திமுக பேசுற, நாளைக்கு உனக்கு பிஜேபி ஆதரவு வந்தா எங்க தலைவர் தளபதி, எங்க அண்ணன் உதயநிதி திமுக தொண்டன் தான் உன்னை எடப்பாடியிலையோ தமிழ்நாடு அரசியலையும் காப்பாற்றணும். அதெல்லாம் நடக்கதான் போகுது. அவன் சகுனி பிஜேபி, அவன் சங்கி பாப்பான் RSS. விடுவானா? இந்த ஆரிய மண்ண திராவிட மண்ணா மாற்றத்துக்கு உன்னை புடிச்சிருக்கான் எடப்பாடிய. நீ கூட்டி கொடுக்க பாக்குற தமிழ்நாட்டு மண்ண. யாரா துரோகி? அண்ணன் OPS துரோகியா? தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி தலைமையிலே திமுக இணைந்திருக்கிறார். நீ தமிழ் மண்ணை, நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு, தமிழ் மண்ணை கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கறதுக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி, நீ திமுக ஊழல் என்ற ஊழல் பண்றாங்க. அண்ணன் நேரு பச்சாங்க பேசுறாங்க. ஓடி போடுறா. அவர் அண்ணன் நேரு தெளிவா சொல்லிட்டார், கோர்ட்டுக்கு போடா, கேஸ் ஆறுடா, போகடா, நான் வரேன்டா கோர்ட்டுக்கு. எங்க தலைவர் தளபதியை மதுரை மாநாட்டை சொல்லிட்டார், கேஸ் போடுறா வரோம் கோர்ட்டுக்கு. எத்தனை ரைடு விட்டு நாங்க உங்களை பார்த்து பயந்துமா? நாளைய தமிழகம் வருங்கால முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞர் எங்க அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் ஈடியும் பார்ப்போம் மோடியும் பார்ப்போம் போடான்ட்டு. இந்த வந்து பூச்சாண்டிலே எங்கள்கிட்ட காட்டாதீங்க. திருச்சியில தெருமுனை கூட்டம் நடத்தின அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் KN நேரு நடத்துற பொதுக்கூட்டத்துல அவரோட கூட்டம் அதிகமாகும். அவரு பேசினாலே கூட்டம் அதிகமா வரும். ஐயா வெட்டுக்குண்டான் மீட்டிங் நாங்கெல்லாம் பேசுவோம், அதிகமான கூட்டம் வரும். பிரதமர் மோடிக்கு கூட்டின கூட்டம் 2 வருஷத்துக்கு முன்னால வீரவணக்கனால் நான் பேசினேன் திருச்சியில. அந்த கூட்டத்தை எனக்கு கூட்டினார் யாரு? மலைக்கோட்டை சிங்கம், காவிரி நதிக்கரை நாயகன், திருச்சி எழுச்சி முதன்மை செயலாளர் தலைவர் தளபதியின் முதன்மை தலைவர் அண்ணன் KN நேரு. அவர் நடத்தினார் பாரு மாநாடு. மாநில மாநாடு நடத்த சொன்னா உலக மாநாடு நடத்தினார். உலக மாநாடு. மோடி வந்தது தெருமுனை கூட்டம் திருச்சியில. எடப்பாடி பழனிசாமி நீங்க குழம்பு போயிருக்கீங்க, என்ன சொல்றது, குழம்பு போயிருக்கீங்க. மோடி கிட்ட சொல்லி சிலிண்டர் பிரச்சனை சீக்கிரம் தீர்க்க சொல்லுங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன் அந்த ட்ரம்ப். அவன் கூட சவகாசம் வச்சுட்டு ரஷ்யா கிட்ட தொடர்பு இருக்கும்போது சிலிண்டர் கரெக்டா வந்துருச்சு.
இப்ப ஈரான்காரன் தரமாட்டோன்றான். அந்த வழியே தான் வரணும் கப்பல். சிலிண்டர் இல்லாம பிரச்சனை ஆகுது. நீ ஏதாவது நல்லது பண்றதா நினைச்சினா மோடி கிட்ட சொல்லி சிலிண்டர் ஒழுங்கா கொடுக்க சொல்லு. அதனால உன் பதவியை காப்பாத்திக்கோ. நான் நல்லது சொல்றேன் எடப்பாடிக்கு. உன் பதவியை காப்பாத்தி அந்த அடிமையா இருக்குது இன்னும் கொஞ்சம் அடிமையா மாறு. இப்படி குனிஞ்சிருக்கிற இன்னும் நிறைய குனி. தலை தரையில தடுற மாதிரி குனி. அது உனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. நிதிஷ்குமாரன் காலி பண்ண மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் பதவி நீ இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலாம் மாத்திருவான். அதனால உன்னை காப்பாத்துனா திமுக தான் காப்பாத்து. எடப்பாடி சொல்ற 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கும். தலைவர் தளபதி, தேச தலைவன், திராவிட இயக்கத்தின் தலைவன், வாழும் கலைஞர், வாழும் பெரியார், வாழும் அறிஞர் அண்ணா, எங்கள் தலைவர் தளபதி கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சரா வராரு. அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் வருவாரு. அதனால எடப்பாடிக்கு சொல்றேன், நீ எடப்பாடியில ஜெயிக்கிறதே கஷ்டம். முடிஞ்சா ஜெயிச்சு பாரு. மோடி நம்பாத, அந்தால் பெரிய கேடி. நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். என்னுடைய அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.